மக்களே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பனங்காட்டு வாழ்க்கை. பனைமர தொழிலாளர்கள் கருப்பட்டி தயாரிக்கக்கூடிய பனங்காட்டு வாழ்க்கை முறை எப்படி இருக்குது. இது ரொம்ப கடுமையான ஒரு வெயில் காலகட்டம். அதுவும் ராமநாதபுரத்தில் ரொம்ப உக்கிரமான ஒரு வெயில்னே சொல்லலாம். சாதாரண ஆட்கள் வந்து நிழலில் இருந்து பழகினவங்க ஒரு 10 நிமிஷம் கூட இந்த வெயிலில் போய் நிற்க முடியாது. அப்படி ரொம்ப மோசமான ஒரு வெயில்லையும் இந்த பனைமர தொழிலாளர்கள் வந்து இந்த வெயிலில் இருந்து தான் வேலை செய்யணும். அப்படியான ஒரு கடினமான ஒரு வாழ்க்கை முறை, அவங்களோட உணவு கலாச்சாரம், இந்த பனங்காட்டு வாழ்க்கையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஒரு சின்ன அளவாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பனை காலையில் சீவிட்டு வந்திருக்கீங்களாண்ணே? காலையில் சீட்டு மதியம் சீவிட்டு வந்துட்டீங்க. இப்போ வந்து ஓய்வு நேரமா? நேரம் இன்னும் 3 மணிக்கு இன்னொரு போகணும். 3 மணிக்கு. இப்போ அடுத்து சாப்பிட்டுட்டு 3 மணிக்கு போகணும். இப்போ வந்து ஒரு நாளைக்கு ஒரு மரத்தை எத்தனை முறை ஏறுவீங்க? 3 நேரம். 3 நேரம் ஏறணுமா? ஒரு நேரம் பயணம் இறக்கணும், 2 நேரம் போய் சீவி விடணும். அப்படி சீவி விட்டால் தான் அந்த பதநீர் சுரக்கும். இன்னொரு 1 மாதத்துக்கு பிறகு 2 நேரம் வேணும். இப்போ இந்த கடுமையாக வெயில் இருக்குல்ல, வெயில் உங்களுக்கு உடம்பு பாதிப்பு எதுவும் வராதா? பழக்கமாகிடுச்சு பிறகு இன்னைக்கு. சாதாரண நாள்லாம் வெயிலில் ஒரு 10 நிமிஷம் நிற்க முடியலையே. எங்களுக்கு இதே அனுபவமாயிட்டு, இதே தொழிலாயிட்டு. வேற கையில் பொக்கல் மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவும் வராதா? இது வரைக்கும் வரல, இன்னும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சரி சரி. மற்ற எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இப்போ லைசன்ஸ் மாதிரி போடுறாங்க, ஆனால் அதில் எந்த உதவியுமே கிடையாது. புளி தண்ணியாக்கா? சீரகத்தூளா? வீட்டில் இருந்து அரைச்சி பண்ணுறோம்.
இது காலைக்கு கஞ்சி சாப்பாட்டுக்கு. தேங்காயும் வத்தல் போட்டாச்சு. தேங்காய் வத்தலா? வெங்காயம் சேர்க்க மாட்டீங்களா? வெங்காயம் தான் சேர்த்ததா? மீன் அவியலில் இது என்னென்னக்கா சேர்த்துருக்கீங்க? மீன் அவியலில் அவியலில் வந்து மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, சீரக பொடி, சோம்பு பொடி, தேங்காய், வெங்காயம், மீன், உப்பு, புளி. அவ்வளோதான். இப்போ செய்கிறது வந்து நாளை காலை சாப்பாட்டுக்கா? நம்ம காலையில் கஞ்சி சாப்பாடு. கஞ்சி சாப்பாட்டுக்கு அந்த மசாலையோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொடி மீன்களை வச்சு இது மாதிரி சாப்பிட்றது தண்ணி கஞ்சிக்கு அது நல்ல. அவியலுக்கு வந்து இந்த மீன் தான் நல்லா இருக்குமா? ஆமாம். இது என்ன மீனுங்க? இது சாலை மீன். சாலை மீன். பெரிய மீனோட சின்ன மீன் தான். மற்றொரு பைக் மீது மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. போடு. மீன் இருக்க போய் தீயை நல்லா சதுன்னு வச்சு சோத்தை இதாக்கிட்டாரு. சொன்னோம்னா கோவம் வந்துருங்க. ஊற்றிக்கிங்கண்ணே. தொழில் மாதிரி மோசமான தொழில் எதுங்க? சார் இந்த சிகப்பரிசி சாப்பாடு தான் பொதுவாக எல்லாமே எடுத்துக்கிடுவீங்கண்ணே? பணத்துக்கு தான் நல்லா இருக்கும். அந்த அரிசி பசி தாங்காது. இப்போ இந்த அரிசி சாப்பாட்டுக்குண்ணே குழம்புன்னு வச்சா என்ன குழம்புலாம் நல்லா இருக்கும்? இந்த குழம்பு வச்சாலும் நல்லா இருக்கும். பெரும்பாலும் பனங்காட்டுக்குள்ள என்ன மாதிரி குழம்பு முறைகள்லாம் இருக்குண்ணே? என்ன இந்த கருவாடு மீன் கருவாடு தான். வெள்ளை அரிசிலாம் நம்ம டவுனுக்கு தான் ஆயிடுச்சு. இந்த அரிசிலாம் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் கூட 10 பணம் ஏறாலும் ஒன்று தெரியும். உடல் திடமாக இருக்கு. ஆமாம், அது கொஞ்ச நேரத்தில் பாய்க்குது. பிரியாணி எடுத்துக்கலாம். ஒழுங்குமுறைக்கு நான் அங்கே பாத்திரத்தில் சாப்பாடு வச்சு நான் தட்டில் தானே கொண்டு வந்தேன். தட்டிலே சாப்பிட்டுக்கலாம்.
சரி இன்னைக்கு ஒரு நாளைக்கும் உங்கள் அண்ணன் சோறாக்கி இருக்காரு இன்னைக்கு. என்னது ஊத்துங்க, இந்த குளிக்கல ஊத்துங்க. கரியா அள்ளி போடுங்க. எலும்பு அள்ளி போடுறோமா? போதும் போதும் அது கொஞ்சம் நைட்டு தான் இருக்கு. கம்மியாகும். குழம்பை கொண்டு வீட்டில் ஊற்றுறியா? நீங்கள் சாப்பிடுங்க. நாங்கள் இங்கே குழம்பு எங்களுக்கு பெரியசாமிண்ணே, இப்போ இந்த அரிசி சாப்பாட்டுக்கு என்னென்ன குழம்புலாம் ரொம்ப நல்லா இருக்கும்? மீன் குழம்பு, மீன் குழம்பு, கறி குழம்பு, கறி குழம்பு, புளி குழம்பு நல்லா இருக்கும். புளி குழம்பு, சாம்பார் இதெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் முதுக்கு வத்தல், சாம்பார் மிதுக்கு வத்தலா? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் நாங்கள் அதிகமாக வச்சுக்கிறது சாம்பாருக்கு இந்த அரிசி. ஆமாம். ரசம், கருவாட்டு பொரியல், அது மத்தியானம் சாப்பிடும். மெயின் வந்து கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு. கருவாடு மீன் குழம்பு வந்து முதல்ல தான். கருவாடு மீன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது வந்து ரொம்ப முழுங்கிறதுக்கு ரொம்ப தடிமனாக இருக்கும்ண்ணே. தடிமனாக இருக்கும். ஆனால் பழைய போச்சுல, பழகினாலும் அது ஒன்று தெரியாது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். சின்ன பிள்ளைங்க அதிகமாக இந்த குழம்பு, இந்த இதுக்கு என்ன குழம்பு கேட்பாங்க? இது கறி குழம்பு தான் கேட்குங்க. கறி குழம்பு தான் சின்ன பிள்ளைய. இந்த பனச்சூரால தான் கேட்பான். இப்போ இந்த கடினமான இந்த வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு இந்த அரிசி சாப்பாடு தான் நல்லா இருக்கும். இதுதான் நல்லது. இதுதான் பசி தாங்கும். பசி தாங்கும். இப்போ 1 மணிக்கு சாப்பிட்றாங்கன்னு 8 மணிக்கு சாப்பிடுவாங்க. அது வரைக்கும் தாங்கல. மெயின் வந்து நீரா தண்ணி நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நீரா தண்ணி தான். விடிய காலம் பனை பொம்பு குடிப்பாங்க, பனை சீட்டு வந்து குடிப்பாங்க. அதனால நீரா தண்ணி நல்லா இருக்கும். சோறு திருநெல்வேலியில் சாப்பிட்டோம்ல, ஆனால் அங்கே சாம்பார் ஏதோ ஊற்றி சாப்பிட்டோம். மீன் குழம்பு தான் ஃபஸ்ட் டைம். இந்த சாப்பாட்டு, இந்த அரிசி சாப்பாட்டுக்கு அவங்க சொன்னது மாதிரி நிறைய குழம்பு வகைகள் வந்து ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். குறிப்பாக அந்த கறி குழம்பு, மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த அண்ணன் வந்து சாம்பார் ரொம்ப நல்லா இருக்கும்னாங்க. சாம்பாருக்கு மிதுக்கு வத்தல் வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த அரிசி ரொம்ப நல்லா இருக்கும். ஒவ்வொரு ஊர் பகுதிகளில் பாரம்பரியமான அரிசி சாப்பாடு ரொம்ப தனித்துவமாக இருக்கும். எங்கள் ஊர் சுற்று வட்டாரத்தில் இந்த பனங்காட்டு பகுதியில் உள்ள பனைமர தொழிலாளர்களோட பாரம்பரியமான ஒரு சாப்பாடு முறைங்கிறது இந்த அரிசி சாப்பாடு. தடிமனான மட்டை அரிசின்னு சொல்லுவாங்க. புதுசாக சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா இந்த அரிசி ரொம்ப தடிமனாக இருக்கிறதுனால முழுங்கிறது கஷ்டம். நல்லா வாய்க்கு நல்லா மென்று எல்லா பல்லுக்குமே வந்து இந்த அரிசியை வந்து மென்று சாப்பிட்ற மாதிரியான அரிசி. சின்ன வயதில் நிறைய பேர் வந்து அரிசி சாப்பாடை நல்லா மென்று சாப்பிட்ருப்போம். அப்படியான ஒரு சாப்பாடு முறை தான் இந்த அரிசி ஞாபகப்படுத்தும் உங்களுக்கு. நம்மளோட சேனலில் நிறைய சுவாரஸ்யமான சாப்பாட்டு முறை சார்ந்த ஒரு வாழ்க்கை முறையும் நிறைய வீடியோ பதிவுகள் நிறைய கொடுத்துருக்கிறேன். இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சேனலோட பழைய வீடியோக்கெல்லாம் தொடர்ந்து பாருங்கள். சேனலுக்கு ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி மக்களே.